ஹாய். சூப்பர்ல. ஆமா, ரொம்ப நாள் ஆச்சு சர்ச்சில் இந்த வீடியோ போட்டு. நானும் கொஞ்சம் அப்படியே பிஸி ஆயிட்டேன். ஆமா, கொஞ்சம் ஒர்க் இருக்கு, மீடியாலாம் ஒர்க் இருக்கு. அதனால கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? சூப்பர், குட். பாருங்க, நான் ஒரு சின்ன காரியத்தை உங்ககிட்ட சொல்லணும், ரொம்ப நான் விருப்பப்படுறேன். என்னன்னா பாருங்க, என்ன கவனிக்கிறீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லாஸ்ட் வீடியோ போட்டிருந்தேன். இந்த பினான்ஸை குறித்து, பொருளாதாரத்தை குறித்து பேசிட்டு இருந்தேன். அப்போ ஒரு சகோதரர் அவர் வந்து கமெண்ட்ல சொல்லிட்டு இருந்தாரு. என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்து உலகக்கூறிய ஆசீர்வாதங்களை பேசுனா உலகக்கூறிய ஆசீர்வாதங்களை பேசுங்க, எதுக்கு ஊழியம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தாரு. ஸோ இது பாருங்க, நிறைய நம்ம வந்து பொதுவா வந்து எந்த கமெண்ட்டுக்கு இல்ல இதுக்கெல்லாம் நான் வந்து பதில் பேசுறதில்ல, அதெல்லாம் சொல்றதில்ல. இது எல்லாருக்குமே தெரியணும்ன்றதுனால ஒன்று நான் சொல்றேன். எல்லாருக்கும் ஒரு புரிதல், என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு ஒரு புரிதல் வரணும். நல்லா கவனிங்க, பணம் எல்லாவற்றுக்கும் உதவி செய்யும் அப்படின்னா பைபிள்ல இருக்கு. இன்னொன்னு, பண ஆசை உடையவர்கள் அல்ல. பணத்தை வந்து நாங்க ஆசையும் உண்டாக்கல. பண ஆசை எல்லா தீமைக்கும் அது வேற இருக்குது. பண ஆசையெல்லாம் நாங்க பேசுற ஒருத்தவங்களை தூண்டியும் இல்லை. ஜனங்களை வந்து பணத்தை தான் அப்படின்னு நாங்க தூண்டல, பொருள் ஐஸ்வர்யம் தான் நாங்க தூண்டல. ஐஸ்வர்யம் எல்லாத்துக்கும் உதவி செய்யுது, எல்லாத்துக்குமே தேவைப்படுது. பொருளாதாரம் தேவைப்படுது, ஒரு ஒரு பணம் தேவைப்படுது, ஒரு பொருளாதாரம் தேவைப்படுது, ஒரு வாகனங்கள் தேவைப்படுது. அதுதான் ஜனங்களுக்கு சொல்றோம். என்ன சொல்றோம்னா பாருங்க, இப்ப வந்து ஒரு பணம் வந்து கையில நமக்கு இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு ஐஸ்வர்யம் கையில இருக்கு, ஒரு பொருளாதார கையில இருக்கு வச்சுங்களேன். நீங்க உடம்பு சரியில்லாம கூட நல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் நீங்க பார்க்கலாம். பாருங்க, இப்ப என்கிட்ட பணம் இல்லைன்னா நான் ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதா இருக்கும். இல்ல நம்ம வந்து அந்த நாள் ஒரு நீடித்த நாட்கள் கூட நம்மளால போக முடியாது. ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஜோன்ல வாழலாம், நல்ல நமக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் இருக்கும். எல்லாருக்குமே தேவை சார். யாருக்கு சார் தேவையில்லைன்றீங்க? நீங்க உங்ககிட்ட 100 ரூபா இருந்துச்சுன்னா நீங்க உங்களை பாத்துக்கலாம் சார். அதைத்தான் ஜனங்களுக்கு சொல்றோம். நாங்க வந்து ஐஸ்வர்யத்தை பேசிட்டு நாங்க வந்து பொருள் தான் முக்கியம், ஐஸ்வர்யம் தான் முக்கியம் அப்படி பேசல சார். எங்கள் தேவன் தான் முக்கியம். எங்கள் தேவன் என்ன சொல்ற வார்த்தை என்ன சொல்றது? என் குறைகளெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் நிறைவாக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஐஸ்வர்யத்தின் தேவன் என்று சொல்லப்பட்டது. அந்த தேவனைத்தான், அந்த இயேசுவைத்தான் நாங்கள் காட்டணும். பொருளாதாரத்தை என்ன சார் கொடுத்து பேசுறோம்? ஜனங்களை அப்படி வழி நடத்துற. இதெல்லாம் தேவைப்படுது. பரிசுத்தம் மட்டும் பேசினா பத்தாதுங்க, பரிசுத்தத்தை கூட சேர்ந்து பொருளாதாரம் தேவை. இந்த உலகத்துல பணமும் தேவைன்னு சொல்லி கொடுங்க, ரொம்ப தேவைப்படுது. நான் இதெல்லாம் பேச மாட்டேன், எந்த கமெண்ட்டுக்கும் நான் பதில் கொடுக்குற ஆள் கிடையாது. பட் ரொம்ப நாள் கொடுக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் என்னன்னா, இது தேவைப்படுது, தேவைப்படுது சார். சார் வேணான்னு சொல்லுவாங்க, கடவுளே வச்சிருக்கிறாரு சார். வரி கட்டணம் கேட்கறான், நம்ம தேசத்துக்கே வரி கட்டணும் சார். பணம் தேவை. என்ன சொல்றீங்க? என்ன சொல்ல வரீங்க நீங்க? பணங்கள் தேவை சார். பணம் இருந்தா யாருக்கிட்ட போய் கையேந்த தேவையில்லை, ஊழியத்துல கையேந்த தேவையில்லை, எந்த டிமானிஷனும் நமக்கு வந்து உதவி செய்ய தேவையில்லை. நிறைய பாக்குறேன் சார் நான். ஓகே, இது வந்து ஒரு கிளாரிஃபை பண்ணணும்னா இதை பேசுறேன். ஓகே, தேங்க்யூ சோ மச்.